அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நீட் 2022 எக்ஸாம்க்கு 15 நாள் தான் இருக்குது. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் கண்டிப்பாக பயத்தில் தான் இருப்பீங்க. டோன்ட் வரி, மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் யாரெல்லாம் நீட்டில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ரிவிஷன் ரொம்ப பெட்டராக இருந்திருக்கு. கடைசி ஃபியூ டேஸை அவங்க ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒழுங்காக நடக்கலை, பெருசாக ப்ராப்பராக எஃபெக்டிவாக படிக்கலன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா பயப்படாதீங்க. இன்னும் 15 டேஸ் இருக்குது. அந்த ப்ராப்பராக நெக்ஸ்ட் வரப்போகிற 15 டேஸை யூஸ் பண்ண போகிற நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் நெக்ஸ்ட் வரப்போகிற 15 க்ரூஷியல் டேஸை எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ வித் தட் ஹோப் லெட் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. வரப்போகிற அடுத்த 15 நாளில் பெட்டராக ரிவிஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இட்ஸ் மீ சுதர்ஷன், an MBBS student studying in Government T Road Medical College, Tamilnadu, cracked NEET 2019 with the state rank of 1207. Straight away, let's begin guys. So starting off with, இந்த வீடியோவில் நான் 7 strategies டிஸ்கஸ் பண்ண போகிறேன் based on my experience. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டே. ஸ்டார்ட் ஆஃப் த டே இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் கைஸ். இதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒர்க்காக ஒரு யூனிட் இன் பயாலஜி படிங்க. ஒரு யூனிட், இட்ஸ் நாட் ஏ சாப்டர், இட்ஸ் அ சிங்கிள் யூனிட். லைக் ரீப்ரொடக்ஷனா ஒரு யூனிட், ஜெனடிக்ஸ்னா ஒரு யூனிட், அந்த மாதிரி ஒரு யூனிட்டை காலில் இருந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எந்த புக்கில் படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருந்தா நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. இல்லை புக்கில் அனடேட் பண்ணி மார்க் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா அந்த புக் ரீடிங் பண்ணுங்க. NCERT மறுபடியும் படிங்க. தட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். மார்னிங் எழுந்தோடனே ஒரு ப்ராப்பர் டெஸ்டினேஷனோட ஒரு தியரி ரிவிஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் வந்து ஒரு அழகான பிளான்டு ஸ்டார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ ஆல்வேஸ் த ஸ்டார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பயாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போனீங்கன்னா ஐ ஹேவ் சம் சஜஷன் கைஸ். டோட்டலாக உங்களுக்கு நான் பயாலஜியை 9 யூனிட்ஸாக இதில் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ there 9 யூனிட்ஸ் இன் பயாலஜி. இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆர்டர் இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஜெனடிக்ஸ், ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ஃபிசியாலஜி, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ், அனாட்டமி அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ், அப்புறம் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு 4 சாப்டர்ஸ், லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், பயோடெக்னாலஜியில் 2 சாப்டர்ஸ், எக்காலஜியில் 4 சாப்டர்ஸ், செல் பயாலஜி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ கடைசி 4 சாப்டர்ஸ், 4 to 5 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஒரு ஃபேக்சுவல் சாப்டர்ஸ். நிறைய ஃபேக்ட்ஸை கம்பேரிட்டிவ்லி அதிகமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற சாப்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால தான் நான் கடைசியில் வச்சிருக்கேன் டுவர்ட்ஸ் த எக்ஸாம்ஸ். ஸோ இதை நீங்கள் கடைசி நேரத்தில் நிறைய தடவை பார்த்துட்டு போகிறப்ப பெட்டராக எக்ஸாமில் ரீகால் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். அண்ட் ஃபைனலி என்னோட ஓவரால் ஐடியா பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் இருந்து ஒரு யூனிட்டை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதே சோர்ஸில் போயிட்டு கோத்ரூ பண்ணுங்கள். புது சோர்ஸை தேடி காலையில் போக வேணாம். ஆல்ரெடி படித்த இடத்துல அழகாக போயிட்டு ஸ்மூத்தாக ரிவைஸ் பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். And the second thing is, try your level best to revise another one chapter in chemistry guys. Chemistry la I suggest you to go with a factual chapter guys. More of ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி biology மாதிரி இருக்கும்ல. எக்ஸாம்பிள் நிறைய chapters of inorganic chemistry, S block, P block, D block, hydrogen, so ஒரு set of chapters கொடுத்திருக்கேன். நீங்களே பாருங்க. Because chemistryலயுமே you have certain chapters you need to constantly revise. நீங்க ரிவைஸ் பண்ணலனா மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸோட லிஸ்ட் தான் இது. ஸோ ஸ்டார்ட் வித் ஹைட்ரோகார்பன்ஸ்ல உங்களுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி all naming reactions of organic chemistry guys. so இந்த PDF வந்து நான் ஆல்ரெடி Telegram channel அப்லோட் பண்ணிருக்கேன், நம்மளோட ஆப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். it's completely free, you can make use of it. all the naming reactions of organic chemistry PDF is available. okay, ஆல்ரெடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம், அதை படிங்க. அப்படி இல்லனா நம்ம Telegram channel Neet Strategies in தமிழ்லயும் இருக்கு. அதே சமயம் நம்மளோட ஆப் Neet Strategies தமிழ்லயும் இருக்கு. make use of it. and next பாத்தீங்கன்னா certain chapters like S block, P block and D and F block elements கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டன்ட்டா ரிவைஸ் பண்ணிருக்கணும். சோ ரொம்ப நாள் முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா just have a quick go through. நம்ம புக் எடுத்து நீங்க ஒரு தடவை திருப்பி பார்த்துக்கோங்க. நல்ல क्वेश्चंसலாம் மார்க் பண்ணிருந்தீங்கன்னா அதை படிச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிருக்கத எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் கெமிக்கல் பாண்டிங் நிறைய டேபிள்ஸ் இருக்கும். sp2 ஹைபிரிடைசேஷன், அதுக்கான ஷேப், அந்த எக்ஸெப்ஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் பிளாக் ஆகட்டும், இந்த மாதிரி கெமிக்கல் பாண்டிங் ஆகட்டும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. மெட்டலர்ஜியில் அந்த ஓவர், அந்த Cu2O, அந்த கெமிக்கல் மாலிகுல் நேம்லாம் இருக்கும். ஸோ கோ த்ரூ இட். அண்ட் பாலிமர்ஸ்ல கண்டிப்பா யூஸ் ஆஃப் பாலிமர்ஸும், கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் பாலிமர்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். மோனோமர்ஸ் என்ன, ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர்ல ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க, ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேபிள்ல இருந்து கன்சிஸ்டன்டா क्वेश्चंस வருது பாஸ்ட் இயர்ஸ்ல. ஸோ இஃப் டைம் பர்மிட்ஸ் அந்த டேபிளை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும், அலுமினியம் மெக்னீசியம்க்கு மேல இருக்கா, கீழே இருக்கா, காப்பர் ஜிங்க்ல எங்க இருக்கு, காப்பருக்கும் ஜிங்க்குக்கு என்ன ரிலேஷன், 0க்கு மேல இருக்கா, இல்ல காப்பருக்கு மேல ஜிங்க் இருக்கா, ஜிங்க்குக்கு மேல காப்பர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்
ரிலேஷன்ஸை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் போடுங்க, உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ அண்ட் ஃபைனலி ஹைட்ரஜன் கைஸ். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் வாலடைல் சாப்டர்ஸ். ரொம்ப அதிகமாக மறக்கும், நிறைய ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸை தயவு செய்து அந்த ஒரு யூனிட் ஆஃப் பயாலஜி முடிக்க அலாங் வித் இட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் நீங்கள் மறந்து போன நிறைய விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பயாலஜி டோட்டலாக உங்களுக்கு 9 யூனிட்ஸ் கொடுத்துருப்பேன். டெய்லியும் ஒரு யூனிட் நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு இன்னும் 15 டேஸ் இருக்க போது. ஆல்மோஸ்ட் 9 டேஸில் நீங்கள் பயாலஜி ஓரளவு திருப்பி பார்த்துருவீங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஒரு சில பெரிய யூனிட்லாம் எக்ஸ்ட்ரா 2 டேஸ் எக்ஸ்ட்ரா 1 டே எடுத்துக்கோங்க. பிரச்சனை அப்படி காம்பன்சேட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 12 டேஸில் முடிச்சிருவீங்க. லாஸ்ட் 3 டேஸில் மேசிவ் ரிவிஷன் மட்டும் தான் இருக்க போகுது. அண்ட் கெமிஸ்ட்ரி சிமிலர் அதே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 பக்கம் கொடுத்துருக்கேன். அதுவும் ஒரு 12 டேஸ்க்குள்ள நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா தட்ஸ் ஆல், யுவர் ஜாப் இஸ் டன். கெமிஸ்ட்ரி அதில் முக்கியமான சாப்டர்ஸ் அண்ட் பயாலஜியில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சிலபஸை நீங்கள் லாஸ்ட் 15 டேஸில் பெட்டராக ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. யூ வில் பி த ப்ரொடக்டிவ் பர்சன் இன் திஸ் 2 சப்ஜெக்ட்ஸ். இப்போ சொன்ன பயாலஜி கெமிஸ்ட்ரி ரெண்டுமே மோர் ஆஃப் தியரிட்டிக்கல்ங்கிறனால உங்களோட மார்னிங் வந்து ப்ரொடக்டிவ் அமையும், ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் கொண்டு போவீங்க. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி, ஒரு கம்ப்ளீட்னஸ் நீங்கள் பண்ண மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த பாசிட்டிவிட்டி உங்களோட கம்ப்ளீட் டேக்கு மோட்டிவேஷன் கொடுத்து உங்களை ஹைலி ப்ரொடக்டிவ் பர்சனாக வச்சுக்கும். ஸோ திஸ் இஸ் த திங் தட் ஐ வாண்ட் டு அச்சீவ் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கைஸ். லெட்ஸ் கோ ஃபார் த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டுடே. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி யாருக்குன்னா, யாரெல்லாம் இன்னும் அவங்களோட சிலபஸை ப்ராப்பராக முடிக்கல, இன்னும் நிறைய சாப்டர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் வந்து முக்கியமான டாபிக்ஸே மிஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சு ரிவிஷன் பண்ணாமல் பக்காவா இல்லாதவங்களுக்காக தான் இந்த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். இந்த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல் அபவுட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் பயாலஜி கைஸ். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பயாலஜியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட மார்க்ஸ் நல்லா எடுத்துகிட்டு வரும். நீங்கள் 360 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோ நல்லது. பிகாஸ் NTA தெளிவாக சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் பயாலஜி வில் பி ஃப்ரம் NCERT. பியூரா NCERTல தான் கேட்போம், வெளில கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ NCERT எவ்வளோ திருப்ப முடியுமோ எல்லா சாப்டர்ஸ் திருப்பிடுங்க. 11th உங்களுக்கு 22 சாப்டர்ஸ் இருக்கும், 12th 16 சாப்டர்ஸ் இருக்கும். டப்பா டு டப்பா ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. This is the first strategy. Try to do at least last 5 years of previous year questions guys in all the 3 subjects, biology, physics, chemistry. 3 சப்ஜெக்ட் ஆகட்டும். முடிஞ்ச அளவுக்கு கடைசி 5 வருஷத்துக்கான பாஸ்ட் நீட் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க, பார்த்து முடிங்க. அதில் கொடுத்துருக்க முக்கியமான டாபிக்ஸை நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவு டீசன்ட் ஸ்கோர் எடுக்க முடியும். அண்ட் ஃபைனலி கம்ப்ளீட் ட்ரை டு கம்ப்ளீட் ஃபேக்சுவல் சாப்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன அந்த பெரிய லிஸ்ட்டே நிறைய ஃபேக்சுவல் சாப்டர்ஸ் தான். அண்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்குமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய சாப்டர்ஸ் ஒரு டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் இருக்கும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆகட்டும், ஆட்டம்ஸ், நியூக்ளியர், டியூவல் நேச்சர், வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. அந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பர்டிகுலராக கிராக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பெட்டர் மார்க்ஸ் வாங்க முடியும். So let's come back for the most important topic of this video. So இதை தான் இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல நினச்சேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் பெட்டராக படிச்சு முடிக்கலோ, நிறைய சிலபஸ் மிச்சம் வச்சிருக்கீங்களோ, I want to help you guys. Importantly என்ன சொல்ல போறேன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரும் வருஷம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் MCQஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப் டாபிக்ஸ் அண்ட் அந்த டாபிக்ஸ்லேருந்து இந்த வருஷம் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் அ வீடியோ. ஸோ யாருக்கெல்லாம் இது வேணுமோ, நான் சீக்கிரமாக போடணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஆனால் ப்ளீஸ் அப்லோட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் MCQ வீடியோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ யோர் கமெண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் அண்ட் சீக்கிரமாக அந்த வீடியோ போகிறதுக்கு கண்டிப்பாக நான் எல்லா முயற்சி எடுப்பேன். ஸோ கமெண்ட் கைஸ். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் நான் 2 விஷயம் பண்ண போகிறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பாஸ்ட் இயர்ஸோட ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி எந்தெந்த சப் டாபிக்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ, கன்சிஸ்டன்டாக செக் பண்ணிருக்காங்களோ, அதோட ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸாக உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் இது வரைக்கும் ப்ராப்பராக படிக்காதவங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு டீசென்ட் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது பண்ணால் மட்டும் உங்களால் டாப்பர் ஆகிட முடியாது. நீங்கள் லாங் டேர்மில் படிச்சிருந்தா மட்டும் தான் பெட்டர் நிறைய டாப் ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஸ்பெகுலேட்டட் டைமில் நீங்கள் இதாவது கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ now we straight away move for the third strategy guys. So third strategy is all about giving more time to solve MCQs. நான் நிறைய NEET Aspirants பார்த்திருக்கேன். They will concentrate more on theory in the last time. So definitely கண்டிப்பா தியரிக்கும் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு early morning கொடுக்க சொல்லிட்டேன். மார்னிங் எழுந்த உடனே நீங்க முடிஞ்ச அளவுக்கு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல முடிச்சிருங்க. மார்னிங் எழுந்த உடனே ஒரு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா போனதுக்காக தான் நீங்க பயாலஜி கெமிஸ்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு தியரி பார்த்துறீங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் and give your most of the day, உங்க 70% of the day MCQs கொடுங்க. 30% தியரிட்டிக்கல் ஓகே காலையிலே கொடுத்தாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 70% of the day MCQs கொடுங்க. MCQs எப்படி நான் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆல்ரெடி ஒவ்வொரு சாப்டருக்கும் MCQ சால்வ் பண்ணியிருப்பீங்க உங்களோட MCQ புக்கில். அது எந்த புக்காக வேணா இருக்கலாம், நீங்கள் உங்கள் கோச்சிங் மாடலில் இருக்கலாம், இல்லை MTG புக்காக இருக்கலாம், எந்த புக்கு நீங்கள் வச்சு ஆல்ரெடி ஒரு சாப்டரை MCQ சால்வ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சால்வ் பண்ண புக்லேயே போயிட்டு முக்கியமான MCQs மார்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் படிச்சப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த கொஸ்டின்ஸை ஜஸ்ட் திருப்பி பாருங்க. முடிஞ்சால் சால்வ் பண்ணி பாருங்க. டைம் இருந்தால் சால்வ் பண்ணுங்க. அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. கால்குலேஷன்லாம் பெருசாக
கான்செப்ட் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்கள் தான் நீங்கள் MCQ சால்விங்கில் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், பெஸ்ட் டு ரிவிஷன் கொஷின்ஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் போட்டு பார்த்துருங்க, தட் இஸ் பெட்டர். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா MCQஸ்ங்கிறதுலேயே லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கைஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய டாப் மார்க்ஸ் எடுக்கிறவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ என்னன்னா முடிஞ்சா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ப்ரீவியஸ் இயர் JEE கொஷின்ஸ், எய்ம்ஸ் கொஷின்ஸ், ஜிப்மர் கொஷின்ஸ் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க, போட்டு பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் தொட்டதே இல்லைன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எத்தனை வருஷம் உங்களுக்கு எய்ம்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் கிடைக்குதோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா பாருங்க, ரொம்ப இதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோனா, இட்ஸ் அன் ஆப்ஷனல் திங். JEE அப்புறமா எய்ம்ஸ், ஜிப்மா ஜஸ்ட் கொஷின்ஸ் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தட் வில் கிவ் யூ சம் ஃபேர் ஐடியா. நீட் லெவலை விட ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் கொஷின்ஸை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் நீட் லெவல் கொஷின்ஸை பெட்டர் ஆன்சர் பண்ண முடியும், மிஸ்டேக்ஸ் கம்மியாக பண்ணுவீங்க. அதுதான் என்னோட JEE எக்ஸாம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். அது எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீட் எக்ஸாமில் ஒர்க் ஆச்சு. ஸோ நவ் லெட்ஸ் கம் ஃபார் த ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி கைஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வாய் வலிக்க நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். தட் இஸ் போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் கைஸ். கண்டிப்பாக இந்த வரப்போகிற 15 நாளில் ஐ வாண்ட் யூ கைஸ், வெதர் நீங்கள் சிலபஸை முடிச்சிருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கீங்க, லெஸ் தேன் 50% தான் படிச்சிருக்கீங்க, எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளில் நீங்கள் இருந்தாலும் ஐ சஜஸ்ட் யூ டு ரைட் ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட். நீட் லெவல் கொஷின்ஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ ட்ரை டு ரைட் த ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் கைஸ். ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் செலக்ட் பண்ணி அந்த சோர்ஸை ஸ்டிக்கியாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு வரப்போகிற நெக்ஸ்ட் 15 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 7 to 9 ஃபுல் சிலபஸ் நீட் மார்க் டெஸ்ட் கொடுங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக கிடைக்கலனா என்னோட சஜஷன் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஐ ஹவ் gone through this நீட் அபியாஸ் 10 நீட் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் சொல்லிட்டு இதை பற்றின ஒரு டீடைல்டு வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ இதில் உங்களுக்கு 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, along with OMR ஷீட் அண்ட் கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஆன்சர் கீ இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் எழுத கூட எழுதிக்கலாம். இந்த சோர்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வேற எந்த சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ ஒரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணுங்க, அழகாக மார்க் டெஸ்ட் எழுதுங்க, இன்டர்நெட்லேயே அவைலபிளாக இருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் கைஸ். ஸோ இந்த புக்கை வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் கைஸ். ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டீங்க, மார்க் டெஸ்ட் எழுதுறோம் உங்களை வேலை முடியுதுன்னா டெஃபினெட்லி நாட். இது எல்லா வீடியோ நான் சொல்லியிருக்கேன். போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். போஸ்ட் அனாலிசிஸில் ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ண போகிறேன். என்னோட ரீசெண்ட் டைம்ஸில் MBBS ஸ்ட்ராட்டஜிக்காக நீட் PG படிக்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜியில் நான் தேடிட்டு இருந்தப்ப எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. கண்டிப்பாக இது நீட் UGக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப இந்த மாதிரி ஒரு கொஷின் பார்க்குறீங்க, லைக் இந்த ஜெல்தால்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஷின் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த கொஷினை பார்க்குறப்ப மோஸ்ட்லி இந்த கொஷினை தடுமாறுறீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆன்சர் பண்ணீங்கன்னா விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் தடுமாறு தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆன்சர் பண்ண வரல, இல்லை மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி இந்த கொஷினை படிச்சு பார்க்குறப்ப இட் இஸ் சம்திங் டு டூ வித் ஜெல்தால்ஸ் மெத்தட்னா இது வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் அந்த டாபிக் உள்ள போயிடுது. ஸோ எந்த டாபிக் இந்த கொஸ்டின் வந்து எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருப்பாங்களோ டக்குன்னு அந்த டாப்பிக்கை நீங்க எந்த புக்ல படிச்சீங்களோ, NCERT புக்ல படிச்சீங்கன்னா NCERT புக், இல்லை ஏதாவது புக் வேற ஏதாவது கைட் புக்ல படிச்சீங்கன்னா கைட் புக். ஸோ எந்த புக்ல ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை படிச்சிருக்கீங்களோ கோ தேர். பயாலஜி வந்து கண்டிப்பாக NCERT போங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தால் நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க அங்கே போங்க, போயிட்டு அந்த டாப்பிக்கை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க, ஒரு தடவை போட்டு பாருங்க, அதுக்கு ரிலேட்டட் சம்ஸ் இருக்குன்னா ஒரு தடவை மேலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறப்ப திஸ் இஸ் கால் பாசிவ் ஆக்டிவ் ரிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரெட்ரோஸ்பெக்டிவாக போறீங்க, இங்கேருந்து பின்னாடி போறீங்க. ஸோ MCQலேருந்து தியரிக்கு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஸோ இந்த மாதிரி போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எழுத போகிற எல்லா மார்க் டெஸ்ட்லையுமே நல்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை இந்த ஆங்கிளில் நீங்கள் போய் படிக்கிறப்ப நல்ல ரெஜிஸ்டராகவும் நீட் எக்ஸாமில் கேட்க போகிற இந்த கொஷின்ஸ் வந்ததுன்னா லக்கிலி இந்த டாப்பிக்லேருந்து நீட் எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை டூயிங் திஸ். MCQலேருந்து தியரிக்கு போகிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க சொன்னேன். கண்டிப்பாக நிறைய டைம் உறிஞ்சிக்கும், நிறைய டைம் இதுக்கு நீங்கள் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஒர்த்து. ஸோ லாஸ்ட் 15 டேஸில் இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்பிங் யூ கைஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி. நவ் லெட்ஸ் மூவ் ஆன். And the fifth strategy is all about உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். ரிவைஸ் யுவர் மைண்ட் மேப்ஸ், நோட்ஸ், ட்ரிக்ஸ், நிமோனிக்ஸ் எழுதி வச்சிருப்பீங்களா, அது நான் ஆல்ரெடி ரீசெண்டாக அனிமல் கிங்டம் போட்டிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நான் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ்க்கு போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் இன் NCERT, இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கமெண்ட்டில் ஆல்ரெடி அந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் MCQ வீடியோட சேர்த்து இந்த ஒரு கமெண்ட்டும் சேர்த்து போடுங்க. லைக் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ் இன் NCERT கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த PDFஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டேபிள்ஸ்லாம் NCERT புக்கை கோ த்ரூ பண்ணி டேபிள்ஸை PDF ஃபார்ம் பண்ணி உங்களுக்காக டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்லையும் நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்லையும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிமாண்ட் ஒர்த்தாக இருந்ததுன்னா நிறைய பேர்ட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் மை ஃபிஃப்த் ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஸோ ட்ரை டு ரிவைஸ், பிகாஸ் கண்டிப்பாக மறந்துருக்கும், நிறைய விஷயம் மறக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எழுத ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் அன்னைக்கு ஞாபகம் வரும், இல்லை மறந்துடும். எனக்குலாம் 2-3 விஷயம் மறந்துருச்சு. எக்ஸாம் அன்னைக்கு நான் நல்லா தெரியும் அதுக்கு ட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன்னு, பட் அன்னைக்கு ரீகால் பண்ண முடியல. எக்ஸாம் அன்னைக்கு உட்காந்து அந்த டென்ஷன் ஹை ப்ரெஷர் டே அன்னைக்கு. ஸோ ட்ரை ரிவைஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் before your NEET exam guys. Okay, these are the things that I wanted to convey in this video, last 15 day strategy guys, to end up with
the prestigious white coat and stethoscope is waiting for you guys. ஸோ இத்தனை நாள் நீங்கள் பண்ணது போராட்டம். அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறீங்களோ தூக்குறீங்களோ கடைசி வரைக்கும் போராடுங்க. லாஸ்ட் டே அந்த நீட் எக்ஸாம் டே வரைக்கும் கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட் ஃபைட், ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் அண்ட் பெஸ்ட்டை போட்டு நீங்கள் ஃபைட் கொடுங்க. the results will follow. இந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் சக்ஸஸை நோக்கின எஃபர்ட்ஸை நீங்கள் கடைசி டே வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினெட்லி காட் வில் ஹெல்ப் யூ. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் அமைஞ்சே தீரும். ஸோ பிலீவ் இன் யூ. இவ்வளோ நாள் போட்டது வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் அப்பயும் அப்படி தான் யோசிப்பேன். நிறைய டைம்ஸ் ஐ தாட் ஆஃப் கிவிங் அப். நீட்டுக்கு படிக்கிறப்பலாம் ஐயோ எடுத்து வச்சலாம், நான் முடியல சாமி, நான் 1 year ரிப்பீட் பண்ணிட்டு போயிடுறேன், 2 years ரிப்பீட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஐ ஃபீல் மீட் தூக்கி போட்டுருவேன். அந்த இது வரும், அந்த ஆங்ஸைட்டி வரும். ஸோ அப்பப்போலாம் நான் யோசிப்பேன், நான் தூக்கி போட்டேன்னா நான் இவ்வளோ நாள் படித்தது வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் நீட் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பொறுத்து நான் இவ்வளோ நாள் ஒர்க் போட்டதுக்கு எனக்கு டிஃபைனிங்காக ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவேன். அதை தான் நான் மோட்டிவேட்டிங் பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு நான் ஒழுங்கு மாதிரி தான் அடுத்து வர போகிற கொஞ்ச நாள் படிடா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டு ஐ வில் ஸ்டார்ட் டு ரீட் அகெயின். ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி அந்த சுச்சுவேஷன், அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை தாண்டி வரத்துக்கும் அதை மேனேஜ் பண்ணி அதை சால்வ் பண்ண தான் யோசிப்பேன். ஸோ தட் த திங் ஐ திங்க் என்னை வந்து அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ட்ரை ஃபாலோயிங் திஸ் கைஸ். ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், பிகாஸ் உங்களோட எவ்ரி லைக் மோட்டிவேட்ஸ் மீ. அண்ட் கமெண்ட் டவுன், நான் சொன்ன 2 விஷயமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிங்கன்னா ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் ரெஸ்பாண்ட் டு இட் as soon as possible. So this is the thing guys, it's Sudarshan signing off from Neet Strategies Tamil. Don't forget to like, and இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் Neet Strategies in Tamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell icon press பண்ணிக்கோங்க to get instant notifications, and download our Neet Strategies Tamil app and join our Telegram channel Neet Strategies in Tamil. Take care, thank you all. It's Sudarshan signing off from Neet Strategies in Tamil.